Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸசைஸ் சம்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரெண்டாவது சம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். A ball of mass 1 kg moving with a speed of 10 ms power minus 1. அப்போது எம்மோட வேல்யூ வந்து எவ்வளவு 1 kg and with the speed வந்து 10 ms power minus 1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஒரு பால் வந்து மூவ் ஆகும்போதே இவ்வளோ வெலாசிட்டியோடு அது என்ன செய்யுது அப்படின்னா மூவ் ஆகுது. அப்போனா இனிஷியல் வெலாசிட்டி எப்போவுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். 10 ms power minus 1 ஸ்பீடோடு அது என்ன செய்யுது அப்படின்னா மூவ் ஆகுது. ரீபவுண்ட்ஸ் ஆஃப்டர் எ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு பாலை வந்து தரையை நோக்கி எறிகிறேன். அது தரையில் போய் பட்டுட்டு மறுபடியும் அதே திசையில் என்ன செய்யுதுன்னா, நான் எந்த திசையில் இருந்தேனோ அதுக்கு எதிர் திசையில் நேரே மேலே வருது. ஸோ நான் இதுதான் என் கையிலேருந்து நான் எறிகிறேன்னு வச்சுக்குவோமே, தரையில் பட்டுட்டு மறுபடியும் என் கைக்கே வந்துருச்சு. அதுக்கு பேர் தான் எ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் வித் த ஃப்ளோர். கால்குலேட் த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பால். ஸோ இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சம்மு தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி. மாஸ் வந்து எவ்வளவு 1 kg கொடுத்துட்டாங்க. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு, அதாவது u = 10 ms power minus 1. பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறனால அது திரும்ப என் கைக்கு வரும்போதும் அதே வெலாசிட்டியோடு தான் இருந்திருக்கும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு, அதுவும் 10 ms power minus 1 தான், ஆனால் மைனஸ். ஏன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்ததுனால மைனஸ். ஸோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, mv மைனஸ் mu. ஓகே, mv மைனஸ் mu, அதாவது ஃபைனல் மொமெண்டம்லேருந்து இனிஷியல் மொமெண்டம்மை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போது எம்மையும் வியையும் மல்டிப்ளை பண்ணணும். எம்மோட வேல்யூ எவ்வளவு, அதாவது மாஸ் 1 kg, வியோட வேல்யூ எவ்வளவு -10. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1 × -10 அப்படி தான் இந்த -10 வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 1 kg தான், யூவோட வேல்யூ வந்து 10. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்போது -10 அப்படின்னு கிடைக்கும். புரியும்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ -10ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும், -20 கிடைக்கும். ஸோ ரெண்டு சைனும் காமனாக இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி பொதுவான சைன் -20. யூனிட் மறக்கக்கூடாது, kg ms power -1. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.